சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபிய நமகா, விக்னச மகா குருபிய நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் நிறைய மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வரீங்க. மந்திரங்கள் மகத்தான பலன் தரக்கூடியதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன முருகனோட நாமங்கள் நிறைய சொல்லியிருக்கோம், மந்திரங்களை நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரமும் ஒரு அற்புதமான அபூர்வமான பலன் தரக்கூடிய முருகப்பெருமானின் மந்திரம். முருகனை ஸ்கந்தன், குகன், கார்த்திகேயன் இப்படி பல விதமாக நம்ம அழைத்தாலும் எப்படி கூப்பிட்டாலும் முருகன் முருகனாக இருந்து அருள் பாலிப்பார். அறுபடை வீடுகளில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு எளிய தெய்வம். முருகப்பெருமான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். தன் பக்தர்களின் கர்வத்தையும் பக்குவமாக போக்குவார். அதே மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுனால இவரை பூஜிக்கக்கூடியவர்களும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பது தான் உத்தமம்.
முருகனோட திருவிளையாடல் நிறைய தெரியும், நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்திய சொரூபமா இருக்கக்கூடிய முருகனை பூஜிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளின் நீண்ட ஆயுளோட இருப்பான். சத்திய சொரூபமா இருக்கக்கூடிய முருகபெருமானை பூஜிக்கக்கூடியவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய சுபிட்சங்கள் நிறைந்து இருக்கும். குழந்தைகளுக்கு பாலரிஷ்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர். பாலரிஷ்டம்னா யவன பாலரிஷ்டம், மத்தியம பாலரிஷ்டம், இப்படி 3-4 விதமா சொல்வான். குழந்தைகளுக்கு பாலரிஷ்டம்ன்றது சிறு வயசுல 3 மாசத்துல, 6 மாசத்துல, 3 வயசுல, 11 வயசுல அப்படி வரும். யவன பாலரிஷ்டம்ன்றது 32 வயசுக்குள்ள வருவான். இந்த மாதிரி பாலரிஷ்ட உபாதைகளை போக்கி நீண்ட ஆயுளை தரக்கூடியவன் சத்தியஸ்வரூபன். தேவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை போக்கி அசுர குலத்தை உங்களுக்கு அடக்கி வைத்தவர். நல்லா படிச்சீங்கன்னா அவரோட வரலாறுல ஆட்கொண்டது தான் அதிகம், அழித்தது இல்லை, ஆட்கொண்டது அதிகம். சூரபத்மனோட வரலாறு படிச்சீங்கன்னா கூட சுவாமி அவனை ஆட்கொண்டார். அதனால எதுக்கு இதை சொல்ல வரணும், அப்பேற்பட்ட பெருமைகளுடைய அந்த மகத்தான அந்த சுவாமியா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, குகனை, சரவணபவனை பூஜிப்பவர்களுக்கு துன்பமே வராது. பொதுவா முருகனை பூஜிக்கக்கூடியவர்கள் வேல் வடிவா பூஜிக்கலாம். அதே மாதிரி எந்திரம் எழுதி பூஜிக்கலாம். 6 செப்பு தகட்டில் அந்த சரவணபவ மந்திரத்தை எழுதி பூஜிக்கலாம், அல்லது வெள்ளி தகட்டில் பூஜிக்கலாம், அத்தி பலகையில எழுதி பூஜிக்கலாம். இந்த முருகனை வர்ண கலாபம் படத்துல எழுதி படம் வரைந்து பூஜிக்கலாம். இது மாதிரி ஏதாவது விக்கிர வடிவிலையும் பூஜிக்கலாம். உங்களுக்கு மனம் எப்படி சொல்றதோ மனதுக்கு உகந்தபடி பூஜிக்கலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க 32 உரு சொல்லலாம். பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மந்திரத்தை விபூதியில உங்களுக்கு காத்துல எழுதி கல்புரம் ஏற்றி 3 உரு ஜபித்து அதுக்கப்புறம் அந்த விபூதியை நெத்திக்கு இட்டுக்கலாம். மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். பயந்த தோஷங்களுக்கும் நல்லது. குழந்தைகள் பயந்து அழும்போது இந்த விபூதியில மந்திரிச்சு நெத்தில இட்டா பயம் தெளியும். இந்த மந்திரத்தை இப்ப தொலைக்காட்சியில சொல்றோம், அதை நீங்க தெளிவா எழுதி. இது கொஞ்சம் பெரிய மந்திரம்ன்றதுனால எழுதிக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே நீங்க பேப்பர் பேனா கையோட வச்சிருந்தீங்கன்னா எழுதுறது ரொம்ப சுலபமா இருக்கும். அப்புறம் மந்திரங்களை உச்சரிப்பு பார்த்துக்கங்க. எழுதுறது மட்டும் இல்லை, ஹ்ரீம் சொல்றோமா க்ரீம் சொல்றோமான்னு பாருங்க. அதாவது கா போட்டு புள்ளி வச்சு ஹ்ரீம் சொல்றோமா ஹ்ரீம் சொல்றோமான்றதை பார்த்துக்கங்க. அதனால எழுத்தையும் பாருங்க, உச்சரிப்பையும் நீங்க கவனமா பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப நீங்க தொலைக்காட்சியில தெரியும், அதை பார்த்து நீங்க நிதானமா எழுதிக்கீங்க. ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய குகாய மகாபலாய பராக்கிரமாய வீராய சூராய பக்த பரிபாலகாய பாலரிஷ்ட நிவாரகாய மகாபலாய தேவ சேனாதிபதையே மம சர்வாபீஷ்டம் பிரியச்ச ஸ்வாஹா. மறுபடியும் சொல்றேன், நீங்க அதை உச்சரிப்பு பார்த்துக்குங்க, எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹாரகாரணாய குகாய மகாபலாய பராக்கிரமாய வீராய சூராய பக்த பரிபாலகாய பாலரிஷ்ட நிவாரகாய மகாபலாய தேவசேனாதிபதையே மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க ஜபிக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஷஷ்டி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், விசாகம் பூசம் நட்சத்திரங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த இந்த ரெண்டுமே முடியல செவ்வாய்க்கிழமை, மங்களவாரத்தில் செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொன்னா சத்ரு பயம் இருக்காது, துஷ்ட சக்திகள் அண்டாது, குழந்தைக்கு தீர்க்க ஆயுள் இருக்கும். நீங்களே இந்த ஜபத்தை சொல்லி நெத்தில விபூதியா பூசிக்கலாம், குழந்தைகளுக்கும் பூசி விடலாம். இதை ஆணும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம், 2 பேருமே இதை சொல்லலாம். இதை குறிப்பிட்டவர் தான் சொல்லணும்ல, 2 பேரும் சொல்லலாம்.
காலை மாலை எந்த நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்குமோ அந்த அவகாசம் சொல்லணும், அவகாசத்தில் சொல்லலாம். ஆரம்பிக்கிறது தான் செவ்வாய்க்கிழமை, பூசம் அல்லது விசாக நட்சத்திரம் எல்லாம் சொல்கிறோமே தவிர ஜபிக்கிறது தொடர்ந்து ஜபிக்கலாம். இது ஒரு மண்டலம்ன்றது விசேஷம். நிறைய பேர் 48 நாள் அப்படின்றா, அப்படிலாம் குழப்ப வேண்டாம். 45 நாட்கள், 45 நாட்கள் இந்த ஒரு மண்டலம்ன்றது. அதனால 45 நாட்கள் தொடர்ந்து இதை ஜபிக்கலாம், அதுக்கு மேலேயும் ஜபிக்கலாம். இது விசேஷமான அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியது.